இந்த 2700 பேர் நாளைக்கு வேலைக்கு சேர்ந்துட்டா எனக்கு வந்து தாவேகா அரசாங்கம் வேலை போட்டு கொடுத்துச்சுன்னு சொல்லுவான். அவனோட ஒரு தலைமுறையே சொல்லுவான். அப்படிதான் பல பேர் டிஎம்கே எப்படி இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்துச்சு அப்படின்னா டிஎம்கே காரன் தான் எனக்கு ஓட்டு போட்டு எனக்கு வேலை கொடுத்தாரு, எனக்கு கலைஞர் ஓட்டு கொடுத்தாரு, நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட இன்னொரு பெரிய தலைமுறையை வந்து இந்த அரசாங்கம் நிர்ணயிக்க வேண்டிய விஷயம். இதுல இவ்வளவு மெத்தனை போக்கா இருக்காங்க. 2700 நபர் கிடையாதுல்ல, அது 2700 குடும்பம். அந்த பேப்பர் கொஸ்டின் ஒன்று பெரிய கஷ்டமான கொஸ்டின்லாம் இல்லை. நலத்திட்டங்கள் பற்றினது ஒன்று, என்விரான்மெண்டல் பற்றி ஒன்று, அரசமைப்பு சட்டம் பற்றின ஒரு கேள்வி, அப்புறம் இந்த மாதிரி ஒரு 5 கேள்வி தான். இந்த 5 கேள்வியிலே சும்மா எடுத்து எழுதினாலே ஒரு வேல்யூவேஷன் பண்ணவங்க 2 மார்க் 3 மார்க் வர முடியும். எப்படி 0 வருது? என்னடா படிச்சுட்டு எனக்கே வேலை கிடைக்கல அப்படின்னும் போது நான் எப்படி இன்னொருத்தனை போய் படின்னு கிளாஸ் எடுப்பேன்? எப்படி ஒரு அறம் வரும்? அப்போ ஒரு கல்வியின் மூலமாக மாற்றம் வரணும்னு சொல்லக்கூடிய அரசாங்கங்கள் உயர்கல்வியில இந்த மாதிரியான ஆசிரியர்களை எடுக்காம உயர்கல்வியின் மீதான அக்கறையின்மையை தான் இன்னைக்கு வந்து கடந்த காலங்கள் நமக்கு காட்டுது. இப்போ வெளியே நார்மலான ஒரு டிகிரி அப்படின்னா 1 லட்ச ரூபா கட்டுறான். 3 வருஷத்துக்கு 3 லட்ச ரூபாய். எந்த படிப்பு எடுத்து படிப்பான்? பிஏ தமிழ் எடுப்பானா, பிஏ இங்கிலீஷ் எடுப்பானா, ஹிஸ்ட்ரி எடுப்பானா? அவனுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கலாம், ஆனால் அவன் அதெல்லாம் எடுப்பானா? 3 லட்ச ரூபா கொடுத்து நான் படிக்கிறேன்னா எந்த படிப்பு போவாங்க? பிகாம். யோசிச்சு பாருங்க, இந்த 10 வருஷத்துல பிகாம் 5 துறையா மாறி எங்க பார்த்தாலும் பிகாம். என்னடா பண்ண போறீங்க இவ்வளோ பேர் பிகாம் படிச்சுட்டு அப்படின்னு நமக்கே ஒரு கேள்வி வரும். கவர்மெண்ட் பேராசிரியர்கள் 3 லட்ச ரூபாய் வாங்குறாங்க. ஆனால் அங்கேயே ஒரு ஆள் ஜிஎல்லாக வேலை செய்யக்கூடிய ஒரு பேராசிரியராக உள்ள வேலை பார்க்குற ஒரு கெஸ்ட் லெக்சரரோ ஒரு விருந்து நிலை விரிவுரையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 30,000 25,000 வாங்கிருக்கோம். எவ்வளோ பெரிய வேறுபாடு பாருங்கள். ஒரு ஹாஸ்பிட்டலில் யார் ரொம்ப முக்கியமான ஆள்? டாக்டர். ஆனால் ஒரு கல்வி நிறுவனத்தில் யார் ரொம்ப முக்கியமான ஆள்? ஆசிரியர். டாக்டரும் ஆசிரியர் இங்கே ஒரே மாதிரி மதிப்பீடு செய்யப்படுதா? இதுதான் கேள்வி. வணக்கம் மேடம். வணக்கம். இப்போது டிஆர்பி தேர்வு நடைமுறையில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. இதில் உங்கள் பார்வை என்ன? நீங்கள் முன்வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டுகள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக தேர்வுன்ற குளறுபடியே பெரிய குளறுபடி தான். ஏன்னா தேர்வாணையம் என்பது ஒரு நல்ல ஒரு பேராசிரியர்களை வச்சு இந்த பேராசிரியர்களுடைய திட்டமிடலோ வழிகாட்டுதலோ ஆலோசனைகளோ இருந்து நடக்குதான்றதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதை நீங்கள் இந்த தேர்வை வந்து நாங்கள் யூஜிசியுடைய என்டிஏ ஏஜென்சி வரலையும் அதிலிருந்துமே நாங்கள் சொல்கிறோம். ஒரு ஏஜென்சிக்கிட்ட போய் ஒரு தேர்வாணையத்தை கொடுத்து நடத்தி தர சொல்லி எப்போ மாறிச்சோ அப்போவே இந்த குளறுபடி எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2013 இதை மாதிரி ஒரு தேர்வு நடத்தி உள்ளே எடுத்ததுக்கப்புறம் இப்போ தான் 2025 டிசம்பரில் இந்த தேர்வு நடந்தது. அப்போவுமே இந்த தேர்வு நடக்காது அப்படின்னா, ஏன்னா ஆகஸ்ட்லேயே டென்டேட்டிவ் டேட் போட்டு கொடுத்தாங்க. ஏப்ரல் மாதம் 2024 லாஸ்ட் டேட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்ப டேட் கொடுத்து அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் நடத்திடுவோன்னு சொல்லி கடைசியில் டிசம்பர் எண்டில் 20ஆம் தேதி நடத்துனாங்க. இதுவே வந்து ஒரு தேதியிலே ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் இல்லைன்னும்போது பல பேர் இதிலே வந்து சோர்வாயிடும், அயற்சி ஆயிடும். இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னும்போது இது தேர்வுக்கு முன்னாடி ஒரு விதமான அயற்சியை கொடுத்துச்சு. இப்போ தேர்வு ரிசல்ட் வருமா வராதான்னு பார்த்தோம்போது ஒவ்வொரு துறையாக விடுறது அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது எக்ஸாம் மட்டும் மொத்தமாக வைக்கிறது, ஒவ்வொரு துறையாக விடுறதே வந்து எப்படி ரிசல்ட் விடுறதே எப்படின்னா ஒரு பெரிய ஏமாற்று வேலை நடந்திருக்குன்னு வெளியே காமிச்சிக்க கூடாதுன்றதுக்காக செஞ்ச வேலையாக தான் நான் பார்க்குறேன். ஒரு ரொம்ப மினிமமாக 5 போஸ்ட் இருக்கிறது, 2 போஸ்ட் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இதை நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். சரி, அப்போ ஒரு மெஜாரிட்டியான தமிழ், ஏன்னா அதில் தான் வந்து ஒரு 500 சில்லற போஸ்டிங் வந்து வேலை வரும்னு பார்க்கும்போது திடீர்னு வெளியிடுறாங்க. திடீர்னு தான் ரிசல்ட் வருது. இன்றைக்கி வருது வரல அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா ரொம்ப இவ்வளோ மோசமாக எப்படி வந்து மதிப்பீடு செய்ய முடிஞ்சிச்சின்னு நமக்கே தெரியும். சாதாரண படிக்காதவன் கூட அதை எடுத்து பார்ப்பான். 1 வேர்டில் 150 மார்க் எழுதுகிறவன் எழுதின ரிட்டன் டெஸ்ட்டில் 0லாம் வாங்கியிருக்கானா, ஒரு பேராசிரியர் படிப்புக்கு நாங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பிஹெச்டி படிக்கிறோம், எம்ஏ முடிச்சுட்டு ஒரு பிஹெச்டி படிக்கிறோம், இதுக்கிடையில் எம்ஃபில்னு ஒரு கோர்ஸ் வேறு படிச்சிருக்கோம். இது போக நெட்டுன்னு ஒரு எக்ஸாமை தகுதி தேர்வாக நீங்கள் வந்து தேசிய தகுதி தேர்வுன்னு வேறு எழுதுகிறோம். இவ்வளவும் எழுதக்கூடிய ஒரு பேப்பரில் ஒரு டிஸ்ட்ரிபியூட் மெத்தடு. அந்த பேப்பர் கொஸ்டின் ஒன்று பெரிய கஷ்டமான கொஸ்டின்லாம் இல்லை. நலத்திட்டங்கள் பற்றினது ஒன்று, என்விரான்மெண்டல் பற்றி ஒன்று, அரசமைப்பு சட்டம் பற்றின ஒரு கேள்வி, அப்புறம் இந்த மாதிரி ஒரு 5 கேள்வி தான். இந்த 5 கேள்வியில் சும்மா எடுத்து எழுதினாலே ஒரு வேல்யூவேஷன் பண்ணவங்க 2 மார்க் 3 மார்க் வர முடியும். எப்படி 0 வருது? இது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை, ஹம்பக் வேலை அப்படின்றது தான். அப்போ இவங்களுக்கு தேவையான நபர்களை முன்னும் பின்னுமாக மாற்றி போடுவதற்கான வாயில் கதவாக பார்ட் பி இருக்குது, பார்ட் சியில் இருக்கிறது. அப்போ இந்த பார்ட் சிவியை முழுவதுமாக ரத்து செஞ்சுட்டு, ஏன்னா திரும்பவும் தேர்வு டேட்டு திரும்ப வந்து அனலைஸ் பண்ணணும்னு சொல்லி எங்களை மன உளைச்சலுக்கு ஆக்காமல் இந்த பார்ட் சியில் இருக்க கேள்வியை வெளிப்படைத்தன்மையோட ஒன்று திருத்தி மார்க்கை ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா பார்ட் 2வோடையே திருத்தி எங்களுக்கான மார்க்கை வெளியிட்டு
அதில் ஒரு சீனியாரிட்டி போட்டாது குறைஞ்சபட்சம் இந்த வேலை வாய்ப்பை உத்தரவாதப்படுத்துங்க அப்படின்றதா நாங்கள் இப்போ பார்க்குறோம். இந்த தேர்வில் போடப்படுற மதிப்பெண்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏதாவது ஆன்சர் கீ வச்சுருக்காங்களா? எதன் அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்படுது? இல்லை, எதுவுமே தெரியல. அதான் சொல்கிறேன், இது ஒரு தேர்வு வாரியம் நடத்துகிறாங்க. இந்த தேர்வு வாரியமுக்கு கேள்விகள் எடுத்து கொடுப்பது பேராசிரியர்கள் தானான்னு கூட எங்களுக்கு தெரியாது. எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையும் இதுக்குள்ளே நடக்குறதே எங்களுக்கு தெரியாது. நாங்களாவே ஒரு கணிச்சிக்கிறது என்ன அப்படின்னா, அரசல் புரசலாக எங்களுக்கு கனெக்டிவாக இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் வந்து நாங்கள் கொஸ்டின் எடுக்க போகணுன்றதை மறைமுகமாக சொல்லுவாங்க. நாங்கள் இது கொஸ்டின் எடுக்க போகணும், அது கொஸ்டின் எடுக்க போகணும். அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து தான் பேராசிரியர்கள் கொஸ்டின் எடுக்க போகிறாங்க அப்படின்ற வரலையும் எங்களுக்கு தெரியும். ஆனால் கீ நோட்ஸ் வரலையும் பேராசிரியர்கள் கொடுத்துருப்பாங்க, அந்த கீ நோட்ஸ்லேருந்து தான் மார்க் போடணும் அப்படின்றதுக்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. ஸோ இதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைன்றதை நாங்கள் திரும்பவும் குற்றச்சாட்டாக வைக்கிறோம். ஒரு வெளிப்படைத்தன்மையோடு நீங்கள் தேர்வை நடத்துங்க அப்படின்னு சொல்லி. இந்த தேர்வு முறைகேடுகளில் யார் பொறுப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது முழுக்க முழுக்க அந்த அரசு அலுவலர்கள் தான். அவங்க தான் நடத்துகிற மாதிரியே இருக்குது. தேர்வு நடத்துறதுலேருந்து மதிப்பெண் போடுறதுலேருந்து எல்லாமே வந்து அந்த அரசு டிஆர்பி நிறுவனம், அந்த தேர்வாணையத்திற்குள் செயல்படக்கூடிய அரசு அலுவலர்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ இந்த எக்ஸாம்ஸில் இப்போ சரி பண்ணுறதுக்கான வழி என்னது? இந்த முடிவுகளை ரத்து செய்யணுமா அல்லது ரீவேல்யூஷன் பண்ணணுமா நினைக்கிறீங்க? ரீவேல்யூவேஷன் பண்ணுறதா சரியாக இருக்கும்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஏன்னா ரத்து செய்கிறோன்னா திரும்ப எப்போ தேர்வு எடுப்பாங்கன்னு தெரியாது. இன்னொரு காரணம் என்ன, 2013 நாங்கள் திரும்ப இந்த வார்த்தையை திரும்ப சொல்லிட்டு இருக்க காரணம் என்ன, கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக உள்ளே வந்து ரெக்ரூட்மெண்ட்டே எடுக்கல. ஒரு கொத்தடிமைகளை விட மோசமாக பேராசிரியர்கள் இன்றைக்கி வந்து நடைமுறையில் இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பேர் நம்ம வந்து ரோட்டில் சொல்கிற வேறுபாடுன்னு, ஒரு பெரிய ஆளுக்கு சித்தாளுக்குமான வேறுபாடு இவ்வளோன்னு சொல்கிறோம், 1000 700ன்னு. இங்கே பேராசிரியர்கள் உள்ளே வேலை செஞ்சிட்ருக்க கவர்மெண்ட் பேராசிரியர்கள் 3 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. ஆனால் அங்கேயே ஒரு ஆள் ஜிஎல்லாக வேலை செய்யக்கூடிய ஒரு பேராசிரியராக உள்ளே வேலை பார்க்குற ஒரு கெஸ்ட் லெக்சரரோ ஒரு விருந்திநிலை விரிவுரையாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 30,000ம் 25,000ம் வாங்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய வேறுபாடு பாருங்கள். மாணவர்களுக்கு கற்கிறாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க, எந்த உத்தரவாதமும் கிடையாது. நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் கெஸ்ட் லெக்சரர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இஎஸ்ஐ கிடையாது, ஒரு பிஎஃப் கிடையாது, எதுவுமே கிடையாது. எந்த உத்தரவாதமுமே இல்லாமல் ஒரே நம்பிக்கை கவர்மெண்ட் வேலை கிடச்சிரும். கவர்மெண்ட் வேலை கிடச்சிட்ற அன்னைக்கு நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை பயன்படுத்திக்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 2 பாயிண்ட் இருக்குது, இதை வச்சு பயன்படுத்திக்கலாம்னா அதுலேயும் ஒரு பெரிய குளறுபடி வச்சுருக்காங்க. வெறும் 12 மார்க்கு தான். அப்போ 12 மார்க்னால் 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். 6 × 2 12. அப்போது ஒவ்வொருத்தரும் இங்கே 15 வருஷம். இப்போ 2013லேருந்து 2026 அவன் ஆல்ரெடி எத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கான்? 10 வருஷம். அப்போ நீங்கள் 2 பாயிண்ட்னா 20 மதிப்பெண் அவன் கையில் இருக்குது. ஆனால் நீ அதை கணக்கே எடுத்துக்க மாட்டேன், எனக்கு வெறும் 12 மதிப்பெண் போதும்னு சொல்கிறது எப்படி ஏமாற்று வேலை இல்லாமல் இருக்கும்? இப்போ எதை நம்பி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? இப்போ இது எல்லாமே ஏமாற்றக்கூடிய வேலையாக மாறும்போது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, மறுதேர்வு வேண்டாம், நீ மறுதேர்வுன்னு சொல்லுவ, திரும்ப எக்ஸாம் வைக்கிறேன்னுவீங்க, திரும்ப தேர்வை திருத்துருவேன்னுவீங்க. இன்னொன்று, யார் எக்ஸாம் நடத்த போகிறா? இதே டிஆர்பி நடத்தும், தேர்வாணையம் நடத்தும். அப்போ மட்டும் இந்த தேர்வாணையம் நேர்மையாக நடக்கும்னு என்ன உத்தரவாதம் இருக்குது? இப்போ குறைஞ்சபட்சம் நடந்த தேர்வை ரீவேல்யூவேஷன் பண்ணி திரும்ப மறுபரிசீலனை பண்ணி அதில் ஒரு வெளிப்படைத்தன்மையோட உள்ள வேலைக்கு எடுக்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ இன்னொரு பக்கம் டிஆர்பி தேர்வில் தேர்ச்சியானவர்கள் வந்து முழுமையாக வேலையில் அமர்த்தப்பட்டிருக்காங்களா? அதோடைய காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? 2013 எடுத்துகிட்டு அதுலேயே ஒரு பேக்லாக் லிஸ்ட் ஒன்று வந்து இடையில வந்து 2019 ஒரு வாட்டி நடந்தது. அந்த டயத்தில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரல, 18 19 நினைக்கிறேன், 3 வருஷம் கழிச்சு அப்படின்னா. அதிலே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரலையும் முடிச்சுட்டு ஒரு 1500 போஸ்டிங் வந்து நிரப்பப்படாமலே இருக்குது. அந்த 1500 பேருக்கு தான் இந்த 4500ல் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ 4500ல் முன்னுரிமை கொடுக்கணுன்ற பட்சத்தில் தான் 2700 போஸ்டிங்க்கு பரீட்சைன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 4500ல் அந்த 1500 கழிச்சிட்டு 2700க்கு பரீட்சை, அதனால தான் 2708 பேப்பருக்கு நாங்கள் வந்து பரீட்சை வைக்கிறோன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நாங்கள் அந்த 1500 பேர் அதில் உத்தரவாதப்படுத்துவோன்னு சொல்லி. அப்படி பார்த்தாலுமே 2019 அவங்க வேலை கிடச்சிருந்தா இன்றைக்கி அவங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை வருஷம் சம்பளம்? அப்போ இது எல்லாமே நிராகரிக்கப்பட்டு வந்திருக்கு. இப்போ இந்த 2708ல் அந்த 1500 பேர் என்ன ஆனாங்க? இதுக்குள்ளே தான் வராங்களா? அந்த 1500 பேர் பரீட்சை எழுதுனாங்களா? எழுதலையா? இதை பற்றின எந்த முகாமும் எந்த வெளிப்படைத்தன்மையும் இந்த தேர்வாணையம் கொடுக்கவே இல்லை. எதை கேட்டாலும் மௌனமாக தான் இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு அரசு இதை பற்றி என்ன பேசியிருக்கிறாங்க, நீங்கள் என்ன முறையிட்டிருக்கீங்க? தமிழ்நாடு அரசாங்கம் எதுவுமே வாயத்திறக்கல. இப்போ வரலையுமே பல அரசியல் கட்சிகள் தான் தகவல் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருமே இதை வந்து மறுபரிசீலனை பண்ணுங்கள், குளறுபடி இருக்குது, இந்த குளறுபடியை வந்து வெளிப்படுத்துங்க, வெளிப்படை தன்மையாக கொண்டு வந்துட்டு பதில் சொல்லுங்கன்னா அரசியல் கட்சிகள் தான் தகவல் சொல்லியிருக்காங்களே தவிர இன்ன வரலையுமே வந்து பெருசாக வந்து அரசாங்கம் பதில் சொன்ன மாதிரியே தெரியலையே. இந்த அரசாங்கத்தினுடைய மௌனம் தான் நமக்கு இன்னும் பயமாக இருக்குது. என்ன நிலையில் இருக்குது மேடம்? அது
இல்லை எனக்கு தெரியல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. இது எதுவுமே வந்து ஒரு ஒருங்கிணைக்க முடியாத ஒரு கும்பல் அப்படிதான் நான் சொல்லுவேன். யார் அங்கங்கே இருப்பாங்க, இதில் யாரெல்லாம் குவாலிஃபைடுன்னு தெரியாது, இந்த குவாலிஃபைடு ஆனவங்களை அணிதிரட்ட முடியாது, எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த அணிதிரட்டப்படாமல் இப்படி வெளியே இருக்கிறது அரசாங்கத்திற்கு ரொம்ப வசதியாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா முதல் விஷயம், எல்லா உலகம் நாடு முழுவதும் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி கல்வியில் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளது கூட முதல்ல 5 ஆண்டு திட்டங்கள் எல்லாம் கல்வி நல்லா தான் இருந்தது. ஏன்டா வந்து தனியார் பல்கலைக்கழகங்களும் தனியார் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தியதோட விளைவு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, தனியார் கல்வி நிலையங்கள்லேயும் இன்றைக்கி வந்து மோசமான ஒரு சூழல் தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லணும்னு நம்ம ஆசைப்பட்றோம். ஏன்னா அரசு தரப்புலேயே ஒரு உத்தரவாதமான வேலை இல்லை, உத்தரவாதமான சம்பளம் இல்லைன்ன போது நம்மளால் ஒரு தனியார் நிறுவனத்தில் போய் எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்க, இவ்வளோ வேலை கொடுங்கன்னு டிமாண்டே பண்ண முடியல. அங்கே இன்னும் மோசமாக இருக்குது. பெயர் பெற்ற பல பல்கலைக்கழகங்களில் 15,000 ரூபாய் தான் சம்பளம் தராங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுவும் ஒரு 2 டிகிரி 3 டிகிரி முடிச்சுட்டு ஒரு இளைஞர் யோசிச்சு பாருங்களேன், பிஏ எம்ஏ பிஹெச்டி நெட் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் தகுதி தேர்வுன்னு எழுதி இவ்வளோத்த பண்ணிட்டு போயிட்டு ஒரு 15,000த்துக்கும் ஒரு 20,000த்துக்கும் வேலைக்கு போகும்போது அந்த குடும்பத்தில் அவன் மீதான மதிப்பீடு எப்படி இருக்கும்? அது அவனுடைய எவ்வளோ பெரிய மன உளைச்சல் பாதிக்கப்படுது. அந்த குடும்பத்தில் என்னடா இவ்வளோ படிச்சுட்டு நீ இந்த வேலைக்கு போறியா அப்படின்றாங்க. ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாங்க, நான் வந்து கொத்தனார் வேலைக்கு போகிறேன்டா, பெயிண்டர் வேலைக்கு போகிறேன், நான் டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், எனக்கு ஒரு மாதத்துக்கு 25,000 ரூபாய் வருது அப்படின்னு எங்கள் கண் எதிர்க்க எங்களை கிண்டல் அடிச்சுட்டு போகிறாங்க. அப்போ இது கல்வியின் மீதான நம்பிக்கையை குறைச்சோம். இப்போ என்னடா படிச்சுட்டு எனக்கே வேலை கிடைக்கல அப்படின்னும் போது நான் எப்படி இன்னொருத்தனை போய் படின்னு கிளாஸ் எடுப்பேன்? எப்படி ஒரு அறம் வரும்? அப்போ ஒரு கல்வியின் மூலமாக மாற்றம் வரணும்னு சொல்லக்கூடிய அரசாங்கங்கள் உயர்கல்வியில் இந்த மாதிரியான ஆசிரியர்களை எடுக்காமல் உயர்கல்வியின் மீதான அக்கறையின்மையை தான் இன்றைக்கி வந்து கடந்த காலங்கள் நமக்கு காட்டுது. ஓரளவுக்கு இன்றைக்கி வந்து ஆரம்ப கல்விகளும் ஹையர் எஜுகேஷன் வரையிலையும் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னாலும் இந்த உயர்கல்வி சார்ந்த கல்லூரி நிறுவனங்களில் ரொம்ப மோசமான பின்னடைவை சந்திச்சிட்ருக்கோம். அதுவும் குறிப்பாக ஆர்ட்ஸ் ஹியூமனிட்டிஸ் போன்ற படிப்புகளில் ரொம்ப பின்னடைவு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி ஆனால் தேடி படிக்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு இது நல்லா இருக்குன்னு படிக்க வராங்க. ஆனால் அவங்கள வழி நடத்துவதற்கான தகுதியுடைய ஆசிரியர்கள் இன்றைக்கி இல்லை அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஆள் எடுக்கிறது இல்லை, ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறதே இல்லை. ஆர்ட்ஸ் குரூப்பில் எடுக்கலை அப்படின்னும் பட்சத்தில் ஒரு மனிதநேயத்தை எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? மனிதநேய படிப்புகள்னு பேரை மாற்றுறோம், விதவிதமாக பேர் மாற்றுறோம். ஆர்ட்ஸை வந்து ஹியூமனிட்டிஸ்ன்னு சொல்கிறோம், பேரை மாற்றிட்டீங்க. ஆனால் வந்து எப்படி படிப்பாங்க, எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க? சொல்லிக் கொடுக்கவே ஆள் இல்லாத போது அவன் எப்படி மனிதநேயத்தோடு நடந்துக்குவான்? அப்போ ஒரு பெரிய வெற்றிடத்தை இந்த 12 வருடம் வந்து இந்த அரசாங்கம் உருவாக்கி வச்சுருக்கு. உயர்கல்வியில் இன்னும் கூட சொல்லணும்னா, ஒருத்தன் போய் 1 லட்ச ரூபா, இப்போ வெளியே நார்மலான ஒரு டிகிரி அப்படின்னா 1 லட்ச ரூபா கட்டுறான். 3 வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா. எந்த படிப்பு எடுத்து படிப்பான்? பிஏ தமிழ் எடுப்பானா? பிஏ இங்கிலீஷ் எடுப்பானா? ஹிஸ்ட்ரி எடுப்பானா? அவனுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கலாம், ஆனால் அவன் அதெல்லாம் எடுப்பானா? 3 லட்ச ரூபா கொடுத்து நான் படிக்கிறேன்னா எந்த படிப்புக்கு போவாங்க? பிகாம். யோசிச்சு பாருங்கள், இந்த 10 வருஷத்தில் பிகாம் 5 துறையாக மாறி இருக்கு. எங்கே பார்த்தாலும் பிகாம். என்னடா பண்ண போகிறீங்க இவ்வளோ பேர் பிகாம் படிச்சுட்டு அப்படின்னு நமக்கே ஒரு கேள்வி வருது. அப்போ படிப்பு கல்வி அப்படின்றதும் வேலையும் சார்ந்து இந்த மெர்ஜி என்னைக்கு உடைய போகுது? படிப்புக்கும் சம்பாத்தியத்துக்கும் சம்பந்தம் இல்லை. படிப்பு என்பது தான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களை சரியாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத எப்போ இந்த அரசாங்கம் உணரப்போகுதுன்னு தான் தெரியல. இந்த உணர்தல் வரும்போது தான் ஆசிரியர்களோட தேவை தெரியும். ரொம்ப சமீபமான ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்தோம், ஒரு ஹாஸ்பிட்டலில் யார் ரொம்ப முக்கியமான ஆள்? டாக்டர். ஆனால் ஒரு கல்வி நிறுவனத்தில் யார் ரொம்ப முக்கியமான ஆள்? ஆசிரியர். டாக்டரும் ஆசிரியர் இங்கே ஒரே மாதிரி மதிப்பீடு செய்யப்படுதா? இதுதான் கேள்வி. இப்போ புதுசாக அமைஞ்சிருக்கிற இந்த தாவேக அரசு, அவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது? அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கும் போது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தாவேக அரசின் மீதுலாம் ஒரு பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஏன்னா இவ்வளோ பேர் அறிக்கை விட்டதுக்கு குறைஞ்சபட்சம் நாங்கள் மறுபரிசீலனை பார்க்குறோம், இல்லைனா அந்த தேர்வாணையத்தோடு நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், என்ன நடந்திருக்குன்றதை உள் விசாரணைக்காவது விடுறோம். இந்த மாதிரியான எந்த அறிக்கையும் விடாத போது இந்த அரசு வந்து அரசு ஊழியர்களால் நடத்தப்படுது. அவங்க நினச்சாதான் ஸ்டேட்மெண்ட் வருமா என்னன்னு தெரில. இப்படி தான் நான் பார்க்குறேன். தார்மீக பொறுப்பே ஏற்றுக்காத போது இவங்க யார்கிட்ட போய் நம்ம சண்டை போடுறதுன்ற கேள்வி கூட நமக்கு வருது. ஒரு தார்மீக பொறுப்பு எடுத்துக்கணும்ல. இப்படி ஒரு தேர்வு நடந்திருக்கா, குளறுபடி நடந்திருக்கா, அது சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும். ஸ்டாப் பண்ணுறோம் கொஞ்ச நாளைக்கு, ஒரு 2 மாதத்துக்குள்ளே இதை பற்றி பேசுவோம், ஏதாவது ஒரு அறிக்கை வரணும். அந்த அறிக்கை கூட இன்றைக்கி வரலன்னும் போது நமக்கு தாவேக அரசின் மீது ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து இது இழக்க தான் செய்யுது அப்படின்னு நான் பார்க்குறேன். இது வந்து வெறும் 2700 போஸ்ட்டுக்கான வேலைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த 2700 பேர் நாளைக்கு வேலைக்கு சேர்ந்துட்டா எனக்கு வந்து தாவேக அரசாங்கம் வேலை போட்டு கொடுத்துச்சின்னு சொல்லுவான். அவனோட ஒரு தலைமுறையே சொல்லுவான்.
அப்படி தான் பல பேர் டிஎம்கே எப்படி இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்துச்சு அப்படின்னா, டிஎம்கேக்காரன் தான் எனக்கு ஓட்டு போட்டு எனக்கு வேலை கொடுத்தாரு, எனக்கு கலைஞர் ஓட்டு கொடுத்தாரு, நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட இன்னொரு பெரிய தலைமுறையை வந்து இந்த அரசாங்கம் நிர்ணயிக்க வேண்டிய விஷயம். இதில் இவ்வளோ மெத்தனை போக்கா இருக்காங்க. 2700 நபர் கிடையாதுல்ல, அது 2700 குடும்பம். 2700 குடும்பம் சார்ந்து இன்னமும் அவங்களுடைய மற்ற குடும்பமும் அதில் வரும். அண்ணன், அண்ணி, அப்பா, அம்மான்னு. அப்போ இது ஒரு பெரிய நெட்வொர்க்கு. இவங்க எல்லாமே எப்போவுமே அரசு ஊழியர்களை கூட கம்மியாக சொல்லுவாங்க. எண்ணிக்கையில் 2%, ஆசிரியர்னா 1%ன்னுவாங்க. அது நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. அந்த டீமோட நெட்வொர்க் பெருசு. அதை அப்படியே அரசு கவனிக்கவே மறந்துடுறாங்க. அதே மாதிரி தான் ஆசிரியரையும் அந்த கவனிக்கவே இல்லாத வெறும் 2700 போஸ்ட்டுக்கு இதை போய் நம்ம பெருசாக பேசணுமான்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த 2700ன்றது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. இது வந்து ஒரு தலைமுறையே வந்து சொல்லும், இந்த அரசில் நான் வேலை வாங்கினேன் அப்படின்னும் போது இதை கூடவா கவனிக்க தவறுறாங்க தாவேக்கான்ற போது தான் நம்ம கேள்வி வருது. இதெல்லாம் எப்படி கவனிக்க தவறுறாங்க ஒரு அரசாங்கம் அப்படின்னு. நன்றி மேடம். நன்றி.